அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருஷம் தமிழ் வருஷம் இன்றைக்கு பிறந்துடுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ரொம்ப குளித்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் ஆரம்பிக்க போகிறேன். வாங்க நாங்கள் சமையலுக்குள்ள கடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் நான் வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன். ஸோ வந்து எங்களுக்கு இங்கே ஒரு கோயில் பிள்ளையா கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போகிறேன். வாங்க சமையல் வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து சோயா பீன்ஸ் கறியை செய்வோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு சோயா பீன்ஸ் வந்துட்டு டீ ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதைத்தான் வந்துட்டு நான் சுடுதண்ணில் போட்டு இல்லாத வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கத்திரிக்காயை வந்துட்டு நான் சோயா பீன்ஸ் செய்யும்போது கத்திரிக்காயை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவேன் அதுக்குள்ள போட்டு. ஸோ அதையும் வந்துட்டு ஏர் ஃப்ரையில் போட்டு கத்திரிக்காய் வந்துட்டு பொரிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வெட்ட போகிறேன். சோயா பீன்ஸ் கறிக்கும் கீரை கறிக்கும் பருப்பு கறிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா பீன்ஸ் கறிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வெங்காயம் உள்ளி பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டு விதைக்க நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காயை போட்டு ஆட் பண்ணுவேன்.
போட்டு அதையும் சேர்த்து ஊற்ற போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பண்ணிட்டு பருப்புகளை வெங்காயம் பச்சை மிளகாயம் போடணும். மிக்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு சோயா பீன்ஸை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சொன்னால் பொங்கல் ரெடி பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் சமைச்செல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாடுலாம் பக்கமாக கொண்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்ய போகிறேன். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பயிர் வந்துட்டு வறுக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு இன்றைக்கி கடலை பருப்பு தான் போட போகிறேன். ஸோ பயிர் இது பச்சை பயிர், இது வறுக்கையில் இது வறுக்கிற பச்சை பயிர். ஓகே, பயிரே வறுப்போமே நான். கொஞ்சம் பயிர் எடுத்து அரைக்க பயிர் எடுத்துக்கிறேன். ஒரு கப் அரிசி போட்டு நான் அரைக்க பயிர் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ பயிரை வறுத்தெடுக்கும். இதே பாருங்க, புகை சாம்பிராணி போட மாதிரி பயிரை வந்துட்டு கருகி போடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜு வந்து கொஞ்சம் பொரிச்சு வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தேவையான கஜு வந்து கொஞ்சம் பொரிச்சு வைக்கிறேன். ஓகே, ஒன்றே என்னோட வாய்க்கில் போகிற கஜுவை வந்துட்டு கட் பண்ண போகிறேன் சின்னதாக. ரெண்டாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு டம்பம் படத்தில் நல்லா இருக்காது, முழுசு முழுசாக நிற்க முந்திரி. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ண போகிறேன். மீனக்குட்டி பானாக போதா பின்னாக்கு மீனக்குட்டியை உடனே நான் கிண்ட காண விடுவான். இன்றைக்கு என்ன விசேஷம் விட்ட? இன்றைக்கு ஃப்ரீயோ? ஏன் இன்றைக்கு ஃப்ரீ? இன்றைக்கு நீ தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுக்கு என்ன செய்ய போறா? என்ன செய்ய போறா? சாப்பாடு செய்வோம். அப்புறமா வந்து என்ன செய்வோம்? பலகாரம் செய்வோம். அப்புறமா யார்கிட்ட போவோம்? சாமி கிட்ட போவோம். எங்களோட குட்டி போப்போம் இப்ப ஒழும்பி வந்து அம்மாண்ட போட்டு ஐயோ சூழ்காக்கி அண்ணா வின் பண்ணு. அடங்காத்தாடியே ஒழும்பி வந்து சாக்கின்றான். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வந்து எல்லாரும் வந்து பூவமா செய்து நல்ல சாப்பாடு எல்லாம் செய்து அப்புறமா பார்த்தீங்கன்னா பலகாரம் எல்லாம் செய்து
அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து பூசை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாப்பி நியூ இயர். என்ன இதை சுத்த பண்ணிக்கொண்டா சுட்டு போடும். நீங்கள் ஷூஃபாவில் போய் சித்த பண்ணுங்க. இப்போ இந்த இதில் வந்து சித்த பண்ணுங்க. எடுத்து பண்ணுறேன் ரீஸில் சுக்கர் போட்டு மில்க் விட்டு டாப்லேலாக கிரேட் பார்த்தீங்கன்னா முதல் தரம் வந்து சக்கரை கட்டியும் கொடுக்க போகிறேன். என்னம்மா அவளுக்கு பிடிச்ச ஏன்னா அவளுக்கு இனிப்புன்றால் எல்லாம் சாப்பிடுவாள். அந்த சக்கரை கட்டியும் சாப்பிடுவாள். அவளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். முழுக்க கொஞ்சம் இதை கிடையாது. நல்லா இருக்கு, யம்மியா இருக்கா. கையில ஏற்கனவே ஒரு சுக்கர் இருக்குது, அதை விட்டு சக்கரை கட்டி சூப்பரா இருக்கா. எல்லாம் சாப்பிட்டது லட்டுமா. அது பேந்து போடணும் அம்மா இருக்குல்ல. டைம் எடுக்குது. தண்ணி வந்துட்டு கூட வத்திட்டு போகுது. ஸோ வந்துட்டு இன்னும் அரிசிக்கு தண்ணி விட போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நான் வந்துட்டு கூட தண்ணியில் கொஞ்சம் பால் விட்டு தான் செய்கிறேன்னா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு ஒழும்பி சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. பொங்கல் நடந்துட்டு இருக்க மீரா வந்துட்டா. அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன 2 பேர் வந்துட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. என் ஆத்துக்காரரு என் பையனு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் ஒழுங்கி வேலை கிடையாது. இன்றைக்கி சமையலை முடிச்சிடணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. என்னோட மெச்சால் வந்து செல்வி சொல்லி இருந்தால் என்னை வந்துட்டு 10 மணிக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக வந்துட்டு வேறு 2 மீராவை வந்துட்டு நான் வந்துட்டு கிட்டக்காரனுக்கு விட்டுறதா தான் இருந்தேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறமா பார்த்தேன் மீரா குட்டி வந்துட்டு என்னோட கோயிலுக்கு வரட்ட மாட்டேன் நினச்சிட்டேன். அவங்க ரெடி பண்ணி எல்லாம் செய்யலையே. ஓ அது மீரா பேபியா? மீரா பேபி சாப்பிட போறா. சாப்பிட போறாயா? மீராண்ட சாப்பாடு அண்ணாண்ட சாப்பாடு. பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபேடில் மீராண்ட வீடியோ ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்து தான் கதை சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ அரிசி வந்து 3/4 பதம் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்டா கொஞ்சம் என்னம்மா என் மீன் அதில் இருக்கிறாயா? ஐயா உங்கள் அண்ணாவுக்கு தீர்த்துரா பார்த்துனீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரையும் கிளந்து செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு விட்டதுன்னு திருப்ப வத்தி போச்சு. ஸோ திருப்ப கிளறி விடுறேன். இந்த அரிசி வந்து 3/4 பதம் அவிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாலும் கெக்கரிசி இதெல்லாம் போடணும், சர்க்கரையெல்லாம் போடணும். இந்த அரிசி பதத்து இருக்கா நான் பார்க்குறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. சொன்னால் பொங்கல் அரிசி வந்துட்டு அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ வந்துட்டு சர்க்கரை போட போகிறேன். சர்க்கரை போட்டுட்டு தான் இப்போ எனக்கு இனிப்பு காணாட்டு கெக்கண்டு போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை போட்டாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு கிளறி விடுவோம். சர்க்கரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிக்காட்டு வந்துட்டு நான் வந்துட்டு கெக்கண்டை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பளம் வடகம் மிளகாய் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. சமையல் ரெடி, பொங்கல் ரெடி. இப்போ நான் போயிட்டு நம்ம மேக்கப் போட்டால் கோயிலுக்கு ரெடி ஆகலாம். ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்ட வடையை வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் பேக்கிங் பண்ண போகிறேன். மாமி வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்க போகிறேன். அப்புறமா வந்துட்டு எங்களுக்கு தான் வடை சாப்பிட விருப்பம் வேண்டாம், ஓடி வாங்கோ, நான் வடை தர்றேன். எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஆசை இருக்குது, செய்து பார்க்கணும் போலேயே. அக்கா பயமாக கிடக்குது. ரவா லட்டு செய்யலை, செய்வேனோ இல்லையோன்று செய்தால் அதுவும் உங்களுக்கு இல்லையோ வரும் கிடைச்சாலும் சரி, சரியாக வந்தாலும் சரி, வடையை வந்து லொக் பண்ணி வைப்போம். பப்பாயோட போங்க, பப்பாயோட போங்க. கச்சோனிங்களத்தைக்கு மற்ற பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம்.
நல்லா இருக்கு பொங்கல். இப்போ வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ திருப்பி வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் சுட வைக்க போகிறோம். என்ன காலையிலேயே சமைச்சபடியாக சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறிக்குது. ஸோ வந்துட்டு சமைக்க போகிறோம். ஜானை வெடிச்சு ஜானை அம்மா தூக்குற ஜானை. ஓகே, இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ புத்தாண்டு வீடியோ முடிஞ்சது. வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.